ஸோ ஈரான் இஸ்ரேலோட ஒரு வார் அப்படின்றது இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஸோ இந்த போர் அப்படின்றது February 28 ஆரம்பிச்சு இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஹீட் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னுமே நிறைய இடங்களில் மிசைல்ஸ் விழுந்துட்டு தான் இருக்கு. இன்னும் வர காலங்களில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஈரான் அவங்களுடைய தேர்ட் சுப்ரீம் லீடர் வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. அலி கமேனி அவங்களுடைய பையனை இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் நேற்று இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரானோட ஒரு ஆயில் பிளான்ட், அதாவது க்ரூட் ஆயில் எடுக்கிற இந்த ஒரு பிளான்ட்ல வந்து இவங்க ஒரு மிசைல்ன்றதை விட்டுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன், அதாவது தீ விபத்தா அங்க நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா இதனால எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றத இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ 3 விஷயங்கள்ல இந்தியா பயங்கரமா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியர் அண்ட் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் ஹாரிஷ். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஜியோ பாலிட்டிக்ல இருக்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது இங்க ஹைக் ஆகும் அப்படின்னு கிளியர் அண்ட் கட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்போதைக்கு நடக்காது அப்படின்றது தான் இங்க நமக்கு லேட்டஸ்டா கிடைச்சிருக்க ஒரு நியூஸ். இங்க இந்த பெட்ரோல் ஹைக் அப்படின்றது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இங்க இருந்து தான் உலக நாடுகள் நிறைய இடத்துக்கு இந்த ஒரு க்ரூட் ஆயில் சப்ளை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இங்க இருந்து மட்டுமே 20% க்ரூட் ஆயில் சப்ளை அப்படின்றது இருக்கு. இங்க இந்தியா, சைனா மாதிரியான நிறைய நாடுகளும் இதனால பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா அது இப்போதைக்கு கிடையாது. அதுல 40 to 50% மட்டுமே மிடில் ஈஸ்ட்ல இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பேரலோட பிரைஸ் அப்படின்றது $100 மேல போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இங்க 107, அதாவது $107 அப்படின்றது ஒரு பேரலோட பிரைஸ். இது $150 to $200 இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு அஃபிஷியலாக நிறைய நியூஸஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிரைஸ் ஹைக் அப்படின்றது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான சான்சஸ் கொஞ்சம் 50-50 தான் இப்போ இருக்கு. அதாவது கவர்மெண்ட் இப்போ என்ன புஷ் பண்றாங்க அப்படின்னா OMC, ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் எடுத்து மக்களுக்கு ஒரு மினிமமான ஒரு மார்ஜின்ல இங்க பெட்ரோல் டீசல் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது நம்ம இந்தியா மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஓவரால் வேர்ல்ட்ல இருக்க எக்கனாமி எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஈரான் பண்ண இந்த விஷயத்தினால. ஸோ 2022 இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படின்றது $100 மேல போறதுக்கு. ஸோ இப்போ கரண்ட் பெட்ரோல் அண்ட் டீசலோட பிரைஸ் என்ன தெரியுமா? அதாவது சென்னை, மும்பை மாதிரியான இடங்கள்ல இப்போ நமக்கு பெட்ரோல் அப்படின்றது $103 கிடைக்குது. டீசலோட பிரைஸ் அப்படின்றது $90 இருக்கு. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்றது கிடையாது. ஸோ இங்க இந்தியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 85% மேல க்ரூட் ஆயில் அப்படின்றத நம்ம வெளியே இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். ஸோ அதுல 40 to 50% ஒரு மார்ஜின்ல மிடில் ஈஸ்ட்ல இருந்து மட்டுமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது பயங்கரமா அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பேரல் சார்ந்து தான் நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்டா என்ன நடக்க போகுது அப்படின்னா இங்க ஒரு கரன்சி பிரஷர் அப்படின்றது இருக்க போகுது. இந்தியன் ருப்பியோட ஒரு வேல்யூ டிப்ரிஷியேட் ஆக போகுது அப்படின்னு நிறைய ஒரு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு போர் காரணமாக தான் இந்த இந்தியன் மணியோட வேல்யூ டிப்ரிஷியேஷனும் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியான விஷயங்களும் இங்க நமக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால தான் இந்த ஒரு டிப்ரிஷியேஷன் நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸஸ் கிடைச்சிட்டு வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் நார்மலைஸ் ஆகிறதுக்கு 30 to 60 days ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மூணாவது அஃபெக்ட் ஆகிறது அப்படின்றது நம்மள மாதிரியான பீப்புள் தான். இதோட பிரைஸ் ஹைக் அப்படின்றது எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகள், அதாவது அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேல், சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், எல்லாருமே மாறி மாறி அடிச்சு நாரி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த நேரத்தில் அஃபெக்ட் ஆகிறது நம்மள மாதிரியான நார்மலான பீப்புள் தான். நான் இந்தியாவில் மட்டும் சொல்லலை, இஸ்ரேல்லேருந்து தான் சொல்கிறேன், ஈரான்லேயும் சொல்கிறேன், எல்லா மக்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அரப் கண்ட்ரீஸில், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் 10 மில்லியனுக்கு மேலே நம்ம இந்தியன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்கானமி அப்படின்றது இங்கே அஃபெக்ட் ஆக போகுது. ஓவரால் இந்த ஒரு போர் அப்படின்றது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வர ஒரு டவுன்ஃபாலும் இருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸும் இருக்கு. இந்தியன் மணியோட ஒரு டிப்ரிஷியேஷன் அப்படின்றது அதிகமாகவே இங்கே பாதிக்க போகுது. ஸோ இந்த ஒரு பிரைஸ் ஹைக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.